சீமானை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். 18 வருஷமா எதுக்கு கட்சி நடத்துறான்னு தெரியல. அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஊர்லேயுமே பேசுறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது, திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. அவர்களுக்கு போன வாரம் 5,000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக அவ்வளவு ஆவர்த்தனங்க செஞ்சாங்க. அவரை அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு திரு கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சது எப்படின்னா, திமுக போன்ற ஒரு ஒரு சமூக விரோத ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும், இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கடைசி வரை, அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும், நீங்கள் எல்லாம் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில தினமும் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டே இருந்தார். அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க, அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக அவ்வளவு ஆவர்த்தனங்க செஞ்சாங்க. அவரை அரசியலிருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது. ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை திமுக வச்சிருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த கூட்டணி வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் கட்சி ஆரம்பிச்சா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும். இன்னைக்கெல்லாம் எல்லாம் ஒரு பிரைவேட் லிமிடெட், ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ, என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், வலுவான கூட்டணியை வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் கீழே இறங்கி சென்று, அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக இன்னைக்கு கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது, திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. அவர்களுக்கு போன வாரம் 5,000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, இன்றும் நம்பிக்கை வரவில்லை. இப்போவும் சொல்றோம், இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த 34 தொகுதிக்கு மேல இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுகவிற்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். கேப்டனை நேசிக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த கூட்டணியை அவருடைய தொண்டர்களோ அவரை நேசித்த ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முன் வச்சீங்க, தேமுதிக திமுக அழிக்க நினைச்சது அப்படின்னீங்க, வழக்குகள் தொடரப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இது எந்த குற்றச்சாட்டுமே பிரேமலதா அவர்கள் சொல்லல. அவங்க இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் போது கூட, நாங்க அரசியல்ல எதிர்காலத்துல இருந்தாலும் நாங்க ஒரு குடும்பமா தான் இருந்தோம், அதாவது செஞ்சு வச்சது கலைஞர் தான் சொல்றாங்க. அம்மையார் பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவங்க பல பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க. அவர்கள் பேசினதே தான் சாட்சியாக இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. ஒவ்வொரு நாளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் பொது வெளியில் அவர் எவ்வளவு தூரம் அவர் அவமதிக்கப்பட்டார், அவர் ஈவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்டில் தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதான் அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. இன்னும் மக்கள் இவங்க மாதிரி 25 கட்சியை சேர்த்து நீங்கள் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 25 பேர் இருந்தாலும் மக்கள் உங்களை ஒரு போட்டாவது நம்பணுன்றது தான். இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தாலும் கண்டிப்பாக 1% கூட உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை தான் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை காட்டுது. இதுவரை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி இல்லை இது கடந்த தேர்தலாம். ஆனால் இப்போ இருக்கும் காரணத்தினால் மக்கள் அனைவருக்கும் மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் என்ன பண்ணாலும் முன்னாடிலாம் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ அந்த சினாரியோவில் கண்டிப்பாக இவர்கள் மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். கடைக்கோடியில் இருக்க தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும்,
ஆலோசிச்சுட்டு தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கட்சி அதாவது ஏத்துக்கிறாங்களே. குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்றது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க? அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு இருக்கிற தேமுதிகவும் அவங்களுடைய அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு 1% கீழே 0.5% கீழே போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறோம், இது இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்க களத்துல போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியே ஆக மாட்டாங்க. தேமுதிகவோட வச்சிருக்க இந்த கூட்டணி வந்து காங்கிரஸுக்கு வச்சிருக்க செக்கா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர்கள் இது முதலாவதா திமுகவுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. ஏன்னா திமுக வந்து எல்லாம் இருந்தும் நாங்க வந்து நாங்க வலுவான கூட்டணி இருக்கோம்னு சொல்றாங்க. வலுவான கூட்டணி இருந்தும் மேலும் ஏன் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இறங்கி போய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை நாடி அவங்க கூட்டணி வைக்க வேண்டும். ஸோ அவங்களுக்கு வந்து முழுவதும் அவங்க இந்த தேர்தலில் மக்கள் அவங்க மீது இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் இது காட்டுது. இந்த தேர்தலோட திமுக வந்து இந்த கூட்டணி 2011 என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த தேர்தலையும் வரப்போகுது. கண்டிப்பாக 34 தொகுதி அதிகபட்சம். எங்கள் எல்லாருடைய ரிப்போர்ட்டும் அப்படி தான் இருக்குது. திமுகவிற்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் தெரியும். 34 தொகுதிகளே அந்த கூட்டணி தாண்டாது. அதனால் அந்த தோல்வி பயத்தால் தான் 0.5% கிடைச்சா கூட இல்லை 1% இருக்கும் கட்சியை கூட தேடி போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரே காரணம் திமுகவுடைய தோல்வி பயம் தான். தேமுதிகவுடன் தாவேகா கூட்டணி வைக்க விரும்புனுச்சா சார்? பேச்சுவார்த்தைகள் ஏதாவது போனுச்சா? இல்லை, அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் இது எங்கள் சைட்லேருந்து எதுவும் இல்லை. ஏன்னா எங்களால் வந்து எங்களுடைய தலைவருடைய பாலிசி எல்லாம் தெரியும், எங்களுடைய கொள்கை எல்லாம் தெரியும். இதோட ஒற்று வரவர்கள் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணியை வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எந்த முயற்சிகளும் இதுக்கு முன்னால் நடைபெறும். காங்கிரஸ் அப்ரோச் பண்ற பட்சத்துல ஏத்துக்குவீங்களா சார் கூட்டணிக்கு? இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார். அதுக்குன்னு காலகட்டங்கள் இருக்குது. இன்னும் 2-3 வாரங்கள் இருக்குது. கடந்த தேர்தல்கள்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாமினேஷன் தாக்கல் ஆரம்பித்த பிறகு கூட நமக்கான நேரங்கள் இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். கடைசி நாள் கூட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நேரங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நிர்வாகிகள் பேசுறாங்களா சார்? காங்கிரஸ் டெல்லி நிர்வாகிகளோட பேசுறாங்களா? காத்துறதுக்கான என்ன அஷூரன்ஸ் இருக்கு? என்ன நம்பிக்கை இருக்கு? இல்லை, ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒரு ஒரு அஃபிஷியலான சந்திப்புகள் இல்லை அஃபிஷியலான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் மூலியமாக அறிவிப்புகள் வரும். மற்றபடி எந்த ரூமர்ஸ்க்கும் நம்ம பதில் சொல்ல முடிவு வந்து கூட்டணி குறித்த முடிவு தலைவர் தான் எடுப்பாரு, அதை உறுதிபட சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கா? இல்ல கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தான் எடுப்பார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்தால் அறிவிக்க போகிறோம். ஏன்னா சாத்தியக்கூறுகள் இல்லாமல் யாரும் எந்த ஸ்பெகுலேஷன்லையும் யாரும் அறிவிக்க முடியாது. அதற்கான நேரமும் வரும். நேரம் வந்தப்போ எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். 2 பெரிய கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் பெறக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணியை இறுதி செஞ்சுட்டாங்க. ஆனால் தாவேகாவுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான். ஸோ இப்போ அப்படி இல்லை, கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வரனாலும் தனித்து போட்டியிடுறதுக்கான எல்லா மனநிலையோட இருக்கீங்களா சார்? 134 தொகுதிகள். ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியும் அவங்களுடைய கூட்டணி எதுக்காக கொண்டு போகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கொண்டீங்களா, அவங்களுக்கு வந்து சென்னையோ இல்லை நார்த்து சைட்லேயோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்குகள் கம்மியாக இருக்கும். நார்த்தில் இருக்கும், டெல்டாவில் இங்கெல்லாம் வாக்குகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அதிமுக வந்து அதற்கு தேவையான வகையில் கூட்டணி வைப்பாங்க. இதில் திமுக பார்த்தீங்கன்னா சவுத்தில் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கூட்டணி இருக்காது. அதில் கொங்கு சைடில் அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க. எங்களுடைய தலைவருக்கு மக்களுடைய ஆதரவு ஒரே மாதிரியாக ஒரே சீராக அனைத்து தொகுதியிலும் 234 தொகுதியிலும் ஒரே மாதிரியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக எங்களுக்கு வந்து 25% 38% வரை 40% வரை ஒரே மாதிரியாக எல்லா தொகுதியிலும் ஒரே சீராக இருக்குது. எங்கேயுமே நாங்கள் வந்து குறைவான வாக்குகள் எடுக்கும் பகுதி என்று எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் கூட்டணி இந்த மாதிரியான ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால்தான் எங்களுக்கு இந்த வாக்குகள் வேண்டும் என்ற கண்ணோட்டம் இல்லை. கண்டிப்பாக எல்லா மக்களுடைய ஆதரவும் முழுமையாக இருக்குது. எப்போவும் நீங்கள் கூட்டணி வேவ் எப்படி செட் ஆகும்னா, 20% எப்போ ஒரு கட்சி தனிப்பெரும்பாலான 20% தாண்டுதோ ஒரே மாதிரியாக தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக அது தேர்தல் ஆரம்பித்த பிறகு, ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு அது ஒரு வேவாக கன்வெர்ட் ஆகும். அந்த வேவ் தான் வந்து ஒரு அரசியலையே தீர்மானிக்கும், அந்த எலெக்ஷனே தீர்மானிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தேர்தலும் இருக்க போகுது.
எங்களுடைய கட்சி எதிர்க்கட்சியே சொல்லுது 20% நாங்கள் தாண்டி விட்டோம் என்று. ஸோ 20% எல்லா தொகுதியிலையும் தாண்டினப்போ நீங்கள் தேர்தல் அன்னைக்கு வாக்கெடுப்பு அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 45% மாறி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் 25 பேர் 30 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் அது பொருந்தாக கூட்டணியாக இருக்கும். அது ப்ராஃபிட் மார்ஜினே ஒரு கம்பெனி 4 கம்பெனி சேர்ந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கூட்டணி வச்ச மாதிரி இருக்கும். அதை எதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையோட எங்களுடைய கட்சி வந்து ஆட்சி அமைக்க அளவுக்கு சீட்டுகள் இருக்கும். சசிகலா புதிய கட்சி தொடங்குறாங்க, அவங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, விருப்ப மனு இது நாளையோட முடியுது திருப்பி கொடுக்கறதுக்கு. இதுவரை எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்காங்க, இல்லை அறிவிப்புகள் ஏதாவது வருமானம்? இல்லை, இன்னும் இப்போதான் வந்து கணக்கெடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் தலைமையில் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு விருப்ப மனுக்கள் முடிஞ்ச பிறகு மொத்தமாக நாங்கள் வந்து அறிவிப்போம். அதுல lag முதல் நாளே 10,000 இல்லை, நீங்கள் அவங்களுடைய பயத்தை பார்த்தால் அவங்க 200 இடங்கள் ஜெயிக்கிற மாதிரியான இருக்கு. என்னைக்காவது சிஎம் வந்து கடந்த ஒரு வருஷத்துல 200 இடம் ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? அவருக்கு தெரியும் உள்ள நிலைமை. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தெரியும் அவர் எத்தனை இடத்துல ஜெயிக்க முடியும், அவர்கள் எத்தனை இடத்துல ஜெயிக்க முடியாதுன்று. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா அறிவிப்புகள் புதிய அறிவிப்புகள் வருது. ஒவ்வொரு நாளும் டெண்டர்கள் வந்து 4000 டெண்டருக்கு மேலே ஒரே மாதத்தில் கொடுத்து முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு அவசரமாக அவர்கள் செயல்படுவதற்கு காரணமே அவங்க ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று முதல்வருக்கு தெரியும், திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியும். ஸோ அந்த பயத்தில் தான் வந்து இருக்கிற வரை ஏதாவது ஒரு சின்ன சின்ன கட்சிகள் 0.5 கிடைச்சா கூட கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பதில் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். விருப்ப மனு ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்கும்போது 3 மணி நேரத்துல 10,000 விருப்ப மனு விநியோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து அதை ஃபில் பண்ணி கொடுக்குறதுல ஒரு பெரிய லேக் இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அதுல வந்து இல்லை, 10 நாட்களுக்கு மேலே வந்து நாங்கள் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருது. இன்றைக்கி தான் வந்து அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நிறைய வந்து முடிஞ்சிருக்கு. நேற்றே வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான விருப்ப மனுக்கள் திரும்ப பெற்றிருக்கோம். ஸோ எல்லாம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இன்றைக்கி தான் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பெரிய அளவில் நாங்கள் எதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொண்டர்களை எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இவ்வளவு நீங்கள் டிடி எடுத்து கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரியான விருப்ப மனுக்கு என்னைக்கு எப்படி கொடுக்கணும், அதனால் எந்த அறிவிப்புகளும் கொடுக்கல. ஏன்னா தொண்டர்களுக்கு அவங்களாக ஆர்வமாக வரவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பொதுமக்களும் நிறைய பேர் வந்து ஆர்வமாக எடுத்துகிட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய் கட்டி டிடி எடுத்து கட்டி வாங்கிட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தமாக நாங்கள் எந்த அஃபிஷியல் அறிவிப்பும் கொடுக்கல. அங்கங்கே வந்து வர்றவங்களுக்கு நாங்கள் தகவலாக தான் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா பெரிய அளவிலான மக்கள் முதல் நாளே 10,000 பேர் வந்து விருப்ப மனுக்கள் பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து வாங்குறாங்க. ஸோ அவர்களுக்கு நாங்கள் அறிவிப்புகள் கொடுக்காமல் நிதானமாகத்தான் இந்த விஷயத்தை நாங்கள் கையாளுறோம். கண்டிப்பாக இப்போ நாளைக்கு முடிஞ்ச பிறகு ஒரு சில தினங்களை முடிஞ்ச பிறகு நாங்கள் மொத்தமாக கவுண்டிங் எடுத்தோம். பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஐடி வச்சிருக்கோம். எல்லாரும் மெம்பராக இருக்கவங்க தான் பொதுமக்கள். அதாவது பார்ட்டியில் நிர்வாகிகள் இல்லாதவர்கள் மெம்பராக இருக்காங்க, லட்சக்கணக்கானோர் மெம்பராக இருக்காங்க. அந்த மெம்பர்களில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி சமைப்பாங்க. சார், இறுதியாக ஒரு கேள்வி, சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிருந்தீங்களா? எந்த தொகுதியில்? இல்லை, அது எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்யணும். யார் இல்லை எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு எங்கள் கட்சியில் எல்லாரும் என்ன செய்யணும்னு எங்கள் தலைவர் முடிவு செய்வார். எங்கள் தலைவர் என்ன முடிவு செய்யாரோ அதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். இல்லை, கட்சி சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரும் உடன் இருந்தாங்க. எல்லாரும் கூட இருந்தால் எல்லாரும் கடைசி நாள் வரை இருந்தோம். இப்போவும் அவங்களுடைய குடும்பத்துடன் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். சார், இனி வரும் காலங்களில் வந்து இந்த ஓப்பன் கிரவுண்ட்ல வைக்காம ஒரு இல்லை, அடுத்த மாநாடுகளுக்கு ஒவ்வொரு மாநாடுகளுக்கும் நாங்கள் எவ்வளவு உச்சகட்டமாக எவ்வளவு வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்போடு இருக்க முடியுமோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய மாநாடுகள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த இதுலேயும் வந்து நடக்க போகிற மாநாடுகளையும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 5000க்கு கீழே தான் எங்களுடைய கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளோ பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலோடு செய்யணுன்றது தான் எங்களோட ஒரே விருப்பம். கண்டிப்பாக அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான். அனுமதி கேட்டீங்களா சார்? இப்போ சேலமா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எங்க ஈரோட்ல பண்ண இது எல்லாம் நம்ம வந்து அனுமதி கேட்ட மாட்டேன். அனுமதி இல்லை, எல்லா இடத்துலையும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அனுமதிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. இடம் கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. எந்த இடத்துலையும் நாங்கள் போய் கேட்டோம்னா அடுத்த நாளே திமுக அரசுடைய ப்ரெஷர் காரணமாக அடுத்த நாளே கொடுக்க பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு இடம் கிடைக்குதோ அது பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அனுமதி அடுத்த பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வரும். அனுமதி கிடைக்கிற பிரச்சனை சொல்லுங்க. மைக்கேல்பட்டியில அந்த மாணவி தற்கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல சிபி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மதமாற்றம் எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 3 மாசம் அந்த டைம்ல ஒரு பெரிய பிரளயமே இல்லை. கண்டிப்பாக அந்த மைக்கேல்பட்டி பிரச்சனையில்
கண்டிப்பாக ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்த திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பொதுமக்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், சிறுபான்மையினர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் அங்கே வந்து ஒரு ஒரு சிஸ்டர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் இது சம்பந்தமாக. அவர் வந்து தேவையில்லாமல் 30 நாட்களுக்கு மேலே ஒரு அப்பாவி ஒருத்தர் சிறையில் இருந்திருக்கிறார். அவரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறை அவர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் தமிழக மக்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் அந்த ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சகோதரியிடமும் கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறார். சார், இப்போ இந்த சேலம் கடைசியா முடிஞ்சது, அந்த கூட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா 12 மணி, அதாவது உச்சி வெயில் கண்டிப்பா நேரம் கேட்டாங்க, அதனால கேட்டதும் போலீஸ் கொடுத்துன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நாங்கள் அனுமதி கேட்டோம். 1 மணி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை முடிச்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடறோம். வித் எல்லா பாதுகாப்போட கண்டிப்பா அடுத்த வர கூட்டங்களையும் நாங்க எவ்வளவு பாதுகாப்போட பொதுமக்களுக்கு பாதுகாப்போட பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். இல்ல கேள்வி என்னன்னா, போலீஸ் தான் அறிவுறுத்துறாங்க. வேற ஏதாவது இருக்கா? 12 மணிக்கு இல்ல நாங்கள் கேட்ட நேரங்கள் தான். சார், சீமானிடம் வந்து தாவேக்காவுடைய கூட்டணி போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி கூப்பிட்டு அண்ணன் போக கூடாது, அண்ணன் கூப்பிட்டாதான் தம்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி சீமான் நாம் தமிழர் கட்சி தாவேக்காவுக்கு கூட்டணி அழைச்சா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல சீமானை பத்திலாம் நாம் பேச வேண்டாம். அவரே வந்து 18 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. 18 வருஷமா எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு, ஆட்சி எனக்கு வேணான்னு சொல்றாரு, எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்றாரு, நாங்க கவர்மெண்ட்டையும் வேணான்னு சொல்றாரு. எந்த நோக்கத்துக்குமே இல்லாம எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ஒவ்வொரு ஊர்லயுமே பேசுறதுக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெரிய சீரியஸ் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அவருடைய பிரசன்ஸ், அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு நாளையும் கட்சியில போய் மேடையில போய் ஏதாவது பேசணுன்றக்காக அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அதுக்காக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. யாராவது நான் ஆட்சியில் வரமாட்டேன், இது கவர்மெண்ட்டே வேணாம், எதுவும் வேணாம், ஆனா நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி நடத்துறதை பார்த்துருக்கீங்களா? அப்படி நடத்திட்டு இருக்கிற 15 வருஷமா அவர் போய் நீங்க டெய்லி நம்ம போய் நீங்க சீரியஸா எடுக்க தான் அவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாரு. அதை நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். திமுக, பாஜக இந்த 2 கட்சிகளோடய கூட்டணி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவே சேர்த்துக்கலாமா சார் 3வது கட்சியா? அவங்க கூடயும் தாவேக்கா கூட்டணி போகாதுன்றது உறுதியாயிடுச்சு. இல்ல நீங்க கூட்டணிங்கிறது மக்கள் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். நீங்க 50 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, மக்கள் ஏத்துக்கணும்ல. நீங்க எதுக்காக நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்கு நம்ம ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று இந்த கூட்டணி, அந்த கூட்டணின்னு. மக்கள் வேற வழி இல்லாம அவங்களுடைய எண்ணத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க, மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது. ஒரு 70 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் தேவைன்ற தெளிவு இருக்குது. அதனால இந்த தடவை இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எவ்வளவு கூட்டணி சேர்ந்தாலும், இல்லை 25 பேர் 25 கட்சியோ 30 கட்சி சேர்ந்தாலும் மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல், மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் எந்த கூட்டணியும் ஜெயிக்க போறதில்லை. நாங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகளோட எங்களுடைய தலைவர் வந்து முதல்வராக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, நன்றி.